Hi to all, welcome to What Next. இன்னைக்கு What Nextல நம்ம இன்னைக்கு சமைக்க போற டிஷ் வந்து எக் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். ஸோ நாங்கள் 4 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகு, தேவையான அளவு உப்பு, ஒரு பாத்திரத்தை தண்ணி நிறைய எடுத்து வச்சு முட்டையை எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் பாயில் ஆகும். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்திருக்குன்னா ஓரளவுக்கு பாயில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த முட்டையில் இருக்க செல்ஸ் எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துருங்க. செல்ஸ் பிரிக்கும் போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பிரிங்க. ஏதாவது 1-2 பீஸ் இதில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். அதனால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் இந்த மாதிரி செல்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்ச முட்டையை வந்து ஹாஃபாக வந்து ஈவனாக கட் பண்ணுங்கள். அன்இவனாக கட் பண்ணிட வேண்டாம். அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க எல்லோ வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகை வந்து பவுடர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பவுடராக இருக்கிறத வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம அரைச்சி பண்ண வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அந்த பெப்பரோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பவுடர் பண்ண பெப்பரோட சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து டிஷ் ரெடியான பிறகு உப்பு கம்மியாக இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ உப்பு போடலைன்னா அதிகமாக டிஷ் ரெடியான பிறகு போட்டிங்கன்னா உப்பு அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி பெப்பரில் கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் ஷாட்டில் நிறைய முட்டையை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண முடியும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு எக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து குக்கரை போட்டு வச்சுக்கோங்க. இனிஷியலாக பண்ணும்போது இந்த ஷேப்பில் வச்சு வேக வைங்க. எக்கு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, ஸோ வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓரளவுக்கு வெந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா எல்லா முட்டையும் வந்து திருப்பி போட்டுருங்க. எக் திருப்பி போட்டுட்டு அந்த சைடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சைடு கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தூளை வந்து மேலே நல்லா தூவி விடுங்க. நிறையவே தூவி விடுங்க. அந்த மேலே எல்லாமே ஈவனாக தூவி விட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விடுங்க. அப்புறம் அந்த பவுடர் பண்ண பெப்பரை எடுத்து தூவி விடுங்க. பெப்பர் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து பெப்பர் ஒரு முட்டையில் இறங்கும். அந்த முட்டையோட ஸ்மெல் எல்லாமே போயிட்டு பெப்பர் டேஸ்ட் வரும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஒன்ஸ் வந்து பெப்பர், அடுத்து ஒரு மஞ்சள், அப்புறம் ஒரு பெப்பர், ஒரு மஞ்சள். ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறி போட்டிங்கன்னா லேயராக இருக்கும். ஸோ பெப்பரும் உள்ளே இறங்கும், மஞ்சளும் உள்ளே இறங்கும். அந்த எக்கோட ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ ஒன்ஸ் போட்டு முடித்த பிறகு எக்கு எல்லாமே திருப்பி போட்டுருங்க. ஸோ அப்போ திருப்பி போட்டிங்கன்னா அந்த பெப்பர் அண்டு அந்த மஞ்சள்லாம் வந்து எக்கில் நல்லா இறங்கும். எல்லாமே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து பெப்பரும் அந்த மஞ்சள் தூளும் போட்டு விட்டுருங்க. மீதி இருக்க பெப்பர்லாம் இதையும் ஒரு டைம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்கன்னா எக்கு கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எக் சாப்பிட்றதுக்கு ரெடி. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாம் கருவேப்பிலை போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.